மக்கள் மத்தியிலும் ஒரு நன்மதிப்பு பெற்றவராக, அவர்களுடைய உரிமைக்கு குரல் கொடுத்தவராக மக்கள் மத்தியிலே அவர் அறியப்பட்டிருக்கிறார். எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய மண்ணுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் வாழ்ந்தவர்கள். அவரை இன மத பேதமற்று தொடர்பு சாதனங்களில் மக்கள் அஞ்சலிக்கின்றார்கள். அந்த ஜனநாயக அரசானது சுயநிர்ணய உரிமை கோட்பாட்டை அங்கீகரித்து சிறுபான்மை மக்களையும் சமமாக நடத்த வேண்டும். ஈமாவோ அரசோடு தன்னுடைய மூத்த தோழர்கள் இணைந்ததை கண்டித்து அவர் கட்சியிலிருந்து வெளியேறுகின்றார். நவ சமசமாய கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை ஆரம்பிக்கின்றார். பாராளுமன்றம் ஊடாகவும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றலாம். வெளிநாடு சென்று கற்கும் மாணவர்களுக்கு இலங்கையின் ஒவ்வொரு 10 ரூபாவையும் 10 பவுன்களாக அல்லது $10 தானே பசியாக இருக்கும் இடத்தில் ஒரு சோள பொரியை கொடுத்து ஏமாற்றுவது என்பது தொடர்வதற்கு வழிவகையாகத்தான் தோழர் விக்ரமபாகு கருணாரட்ன அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. வணக்கம் தம்பி. முக்கியமாக தோழர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன அவருடைய மரணம், அதற்கு பின்னராக அவரை பற்றி வெளிவந்து கொண்டிருக்கின்ற பல்வேறுபட்ட தகவல்கள் தமிழர்கள் மத்தியில் அல்லது எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் ஒரு நன்மதிப்பு பெற்றவராக, அவர்களுடைய உரிமைக்கு குரல் கொடுத்தவராக மக்கள் மத்தியிலே அவர் அறியப்பட்டிருக்கின்றார். அவருடைய அறியப்படாத பக்கங்கள் அல்லது அவருடைய ஆரம்பகால அரசியல் தொடக்கம், அதிலிருந்து அவர் எங்கு நோக்கி வந்திருக்கின்றார் போன்ற விடயங்களை பற்றி பேசலாம் நினைக்கின்றேன். நீங்கள் பார்த்த அல்லது நீங்கள் அறிந்த கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்னனுடைய ஆரம்ப காலம் எவ்வாறு இருந்திருக்கின்றது, எவ்வாறு அவர் அரசியலை நோக்கி வந்திருக்கின்றார்? தோழர் விக்ரமபாகு கருணாரட்ன அவர்களை எங்களுடைய இலங்கை தீவுக்கு மார்க்சிய லெனினியம் என்ற அரசியல் சிந்தனை முறை அல்லது அரசியல் விஞ்ஞானத்தின் பாட்டாளி வர்க்க பிணைத்துவ சிந்தனை முறை எங்கிருந்து வந்தது என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அது பிரித்தானிய பல்கலைக்கழகங்களில் கற்ற பீட்டர் கெனமன், என்எம் பெரேரா, கொல்வின் ஆர் டி சில்வா போன்ற மேட்டுக்குடி அல்லது கல்வி கேள்விகளில் சிறந்து புலமை பரிசில்கள் பெற்று இங்கு இங்கிலாந்துக்கு வந்து கற்று திரும்பி எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய மண்ணுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய நீட்சிதான் தோழர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன என்றால் அது மிகையாகாது. அவர்கள் தங்களுடைய பாதையில் மிகவும் உறுதியாக காலூன்றி நின்றார்கள். குறிப்பாக நிலச்சீர்திருத்தம் போன்ற விஷயங்களில் எதுவிதம் இந்தியாவில் தோழர் ராஜேஸ்வர ராவ் போன்ற கம்யூனிஸ்ட் கட்சி மூலவர்கள் தங்களுடைய ஆயுள் பரியந்தமான உழைப்பு, தங்களுடைய இறுதி காலத்தில் தங்களுக்கு சொந்தமாக இருந்த சிறு உடைமைகள், ஒரு நிலத்துண்டு அல்லது போட்டிருக்கும் 4 மேற்சட்டை அல்லது காற்சட்டை போன்றவற்றை கூட தங்களுடைய இறுதி உயிலில் அல்லது இறுதி வாக்குமூலத்தில் அவற்றை கூட தேவைப்படும் தோழர்களுக்கு பிரித்து கொடுங்கள் என்று எழுதி வைத்துவிட்டு இறந்தார்களோ அதுபோன்ற ஒரு விதமான அர்ப்பணிப்பு உணர்வோடு தோழர் விக்ரமபாகு கருணாரட்ன அவர்கள் இருந்தார், செயற்பட்டார் என்பது மறக்க முடியாத ஒரு உண்மையாகும். அவரை இன மத பேதமற்று தொடர்பு சாதனங்களில் மக்கள் அஞ்சலிக்கின்றார்கள், வீர வணக்கம் வைக்கின்றார்கள். இதற்கு உண்மையான காரணம் என்னவென்றால், அவருடைய லட்சியமாக ஒரு ஜனநாயக அரசு இலங்கையில் தோற்றுவிக்கப்பட வேண்டும். அந்த ஜனநாயக அரசானது சுயநிர்ணய உரிமை கோட்பாட்டை அங்கீகரித்து சிறுபான்மை மக்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்பது போன்ற விடயங்களில் அவர் காலூன்றி நின்றார். அதற்காக செயற்பட்டார். ஆனால் அவரால் ஏன் முன்னேற முடியவில்லை, ஏன் வெற்றி பெற முடியவில்லை என்று ஆராய்வதுதான் எதிர்காலத்துக்கு அல்லது எங்களுடைய மக்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அவருடைய அரசியல் ஆரம்பம் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் பின்னாட்களில் அல்லது தொடர்ச்சியாக பார்த்து வந்தால் அவருடைய அரசியலில் ஒரு பின்னடைவு இருப்பது போன்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன கருத்து கூற விரும்புகிறீர்கள்? 72ஆம் ஆண்டு அவருடைய கட்சியின் மூத்த தலைவர்களான என்எம் பெரேரா, கொல்வின் ஆர் டி சில்வா, பீட்டர் கெனமன் போன்றவர்கள் ஸ்ரீமாவோவுடைய சுதந்திர கட்சி அரசில் பங்காளர்களாக மாறுகின்றார்கள். அதுவிதம் பங்காளர்களாக மாறி பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொள்கின்றார்கள்.
அதுவிதமான சீர்திருத்தங்களை இப்போது மஹிந்த அரசும் உருவாக்கப் போகின்றது என்று இப்போதைய கொல்வினார் டி சில்வாவின் ஆதரவாளர்கள் கூறி திரிகின்றார்கள். ஆனால் குறிப்பாக தோழர் விக்ரமபாகு கருணாரட்ன அவர்கள் 72 ஏற்பட்ட இந்த கூட்டினை ஒரு கள்ளக்கூட்டு அல்லது ஒரு மக்கள் விரோத கூட்டு, கம்யூனிஸ்டுகளுக்கும் இந்த உலக வங்கியின் நிகழ்ச்சி நிரலில் சில சீர்திருத்தங்களுக்கு தயாராக இருக்கும் அன்றைய சோவியத் சார்பு அல்லது சமூக ஏகாதிபத்திய சோவியத் சார்பு ரஷ்யாவின் மற்றும் இந்தியாவின் சமிக்ஞைக்கு அல்லது ஆதரவு பெற்ற ஸ்ரீமாவோ அரசோடு தன்னுடைய மூத்த தோழர்கள் இணைந்ததை கண்டித்து அவர் கட்சியிலிருந்து வெளியேறுகின்றார். 72ஆம் ஆண்டிலேயே நவ சமசமாய கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை ஆரம்பிக்கின்றார். தொடர்ந்து 78ஆம் ஆண்டு ஜேஆர் ஜெயவர்த்தனா கொண்டு வந்த இந்த குளோபலைசேஷன் அல்லது எளிமையான வார்த்தைகளில் சொன்னால் இலங்கையை சிங்கப்பூராக்கும் திட்டத்தை கண்டித்து பிரதனிய பல்கலைக்கழகத்தில் அந்த பிரகடனங்களை தீக்கிரையாக்குகின்றார். அதனூடாக புலமை பரிசில் ஊடாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு வந்து கல்வி கற்று பிரதனிய பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தின் மூத்த விரிவுரையாளராக இருந்த அவர் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை இழக்குகின்றார். எதுவிதம் ஜெரமி கோபின் போன்ற சீர்திருத்தவாத கம்யூனிஸ்ட் தலைவர்களை இங்கிலாந்து ஆளுங்கும்பல் கடுமையாக தண்டித்து ஓரங்கட்டுகின்றதோ அதற்கு கொஞ்சமும் சளைக்காத வகையில் உலக வங்கியின் குளோபலைசேஷனின் ஒரு கினிபிக்காக ஒரு சோதனை சாலை எலியாக தொழிற்பட்ட ஜேஆர் ஜெயவர்த்தனா அவர்களும் தனக்கு எதிராக வரும் எதிர்ப்புகளை மிக கடுமையாக எரித்து முடிப்பவர் அல்லது எதிர்த்து இல்லாமல் பண்ணுபவர். எதுவிதம் தமிழர்களை தமிழ்நாட்டுக்கு ஓடிச் செல்லுங்கள், உங்களுடைய தேசம் அதுதான், உங்களுடைய உணர்வுகளுக்கோ குரலுக்கோ நான் மதிப்பளிக்க மாட்டேன், அது எனது வேலையல்ல என்று முழங்கினாரோ அதுபோலவே கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன அவர்களுடைய கல்வி சேவையை கூட சிங்கள தமிழ் பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு கிட்டவிடாது செய்தார். இதற்காகவெல்லாம் அஞ்சாத அல்லது சளைக்காத தோழர் விக்ரமபாகு கருணாரட்ன அவர்கள் தன்னுடைய பணியை தொடர்ந்தார். ஆனால் அவருடைய பணியை அவர் தொடர்ந்து செய்ய முடியாமல் அல்லது முன்னேற முடியாதிருந்த பக்கம் அவர் பாராளுமன்றத்துக்கும் ஒரு புரட்சிகர கட்சிக்கும் இடையில் அல்லாடினார். தன்னுடைய புரட்சிகர நோக்கங்களை பாராளுமன்றம் ஊடாக அடைந்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டார் என்று கூட சொல்லலாம். இதன் காரணமாக அவர் ஒரு பெரிய சக்தியாக மக்கள் மத்தியில் உருவெடுக்க முடியாமல் போனது என்று கூட சொல்லலாம். நீங்கள் ஸ்ரீமாவோடு கொல்வினார் டி சில்வா தலைமையிலான லங்கா சமசமாஜ கட்சி மேற்கொண்ட அந்த ஒரு அலையன்ஸாக பார்க்கப்பட்டது. அது விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்டிருந்தது. பல்வேறுபட்ட விமர்சனங்களையும் எதிர்கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த முக்கியமாக சொல்ல போனால் சிங்கள தனி சட்டத்தை கொண்டு வந்த அரசியலமைப்பு சீர்திருத்தமும் அந்த சீர்திருத்தமாகத்தான் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் முன்வைத்துத்தான் வாசுதேவநாயக்காராக மற்றும் விக்ரமபாகு கருணாரட்ன ஸ்ரீதுங்க ஜெயசூரிய போன்ற பலர் லங்கா சமசமாஜ கட்சியில் இருந்து வெளியேறுகிறார்கள். ஆனாலும் அந்த அலையன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்ட மற்ற திட்டமிடல்கள் மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்ற விடயங்களும் முன்வைக்கப்படுகின்றது. தமிழர்களை இரண்டாம் தர பிரஜைகளாக கொள்ளக்கூடிய வகையில் இந்த தனிச்சங்கில சட்டம் கொண்டு வரப்பட்டதும் இந்த அரசியலமைப்பு சட்டமாக இருந்தாலும், உதாரணமாக சொல்ல போனால் தவறனை என்று சொல்லப்படுகின்ற, அதாவது கள்ளு உற்பத்தியை ஒரு அரச மயமாக்கியதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்ற ஒரு விடயமாக கூட இந்த திட்டங்கள் சொல்லப்படுகின்றது. இவ்வாறு ஒரு கலவையான ஒரு விடயமாகத்தான் அந்த நேரத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் தொடர் விக்ரமபாகு கருணாரட்னனுடைய வரலாற்றை பேசும் பொழுது அது ஒரு மக்களுடைய வரலாறாகத்தான் மிஞ்சி நிற்கின்றது. இந்த விடயங்களை எவ்வாறு நாங்கள் புரிந்து கொள்வது, முக்கியமாக இந்த சிங்கள தனி சட்டத்தை சொல்லும் பொழுது அந்த ஸ்ரீமாவோ காலத்தில் அந்த நேரத்தில் அது சட்டமாக்கப்பட்டிருந்தாலும் அது பெரியளவு அமுல்படுத்தப்படவில்லை. ஜெயவர்த்தன காலத்தில் தான் அது அமுல்படுத்தப்பட்டது என்ற விடயத்தையும் சேர்த்தே குறிப்பிடுகின்றார். எப்படி புரிந்து கொள்வது? சர்வதேச அளவிலிருந்து இதனை நோக்கும்போது 2 விடயங்கள் முதன்மை பெறுகின்றன. ஒன்று,
ஜனநாயக அரசு என்றால் என்ன? ஒரு ஜனநாயக அரசுக்கும் சிறுபான்மை இனங்களுக்கும் உள்ள உறவு என்ன என்பது முதன்மையானது. இரண்டாவது, குருச்சேவ் திருத்தல்வாதம் என்று சர்வதேச அளவில் பேசப்படும் பாராளுமன்றம் ஊடாகவும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்ற விடயம். பாராளுமன்றம் ஊடாகவும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்ற முயற்சியின் தோல்விக்கு ஒரு சர்வதேச உதாரணமாக ஆட்சியை கைப்பற்றி அடுத்த நாளே சுட்டுக் கொல்லப்பட்ட டாக்டர் அவர்களுடைய உதாரணத்தை சொல்வார்கள். பினாசே தலைமையிலான இராணுவம் அவரை 24 மணித்தியாலத்தில் சுட்டுக் கொன்றது. எங்களுடைய திசையில், அதாவது இந்தியா இலங்கை சம்பந்தப்பட்ட விடயத்தில் முதலாக தோழர் நம்பூதிரிபாடு தலைமையில் கேரளாவில் ஒரு சட்டசபையில் கம்யூனிஸ்டுகளின் சட்டசபை பிரவேசம் ஊடாக அதிகாரம் கைப்பற்றப்பட்டது. இதில் உண்மையாக நம்பூதிரிபாடு அவர்களும் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அவர்களுடைய தேச வளமை சட்டங்களில் மிகப்பெரிய பாய்ச்சல்களை கொண்டு வந்தார். நம்பூதிரிபாடு அவர்கள் ஆட்சியை கைப்பற்ற முதல் கேரளாவின் நம்பூதிரி குடும்பங்களில் மூத்த மகன் மற்றும் மகளுக்கு மட்டுமே திருமண உரிமை இருந்தது. இதுபோன்ற பல்வேறு சொத்துரிமையை காப்பாற்ற ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு பிற்போக்கு தேச வளமை சட்டங்களை கிழித்தறிந்து பல பாய்ச்சல்களை அங்கும் உருவாக்கினர். ஆனால் அந்த அரசும் 2 வருடங்களே நீடிக்க இந்திய மத்திய ஆளுங்கும்பலால் அனுமதிக்கப்பட்டனர். மீண்டும் ஒரு தடவை நம்பூதிரிபாடு தலைமையில் ஒரு அரசு அமைக்கப்பட்டும் அதுவும் கூட முழுமையாக 5 வருடங்களை பூர்த்தி செய்யவில்லை என்பது கவனத்துக்குரியது. மேலும் இலங்கையில் உருவாக்கப்பட்ட இந்த பீட்டர் கெனமன் என்எம்பெரரோ சம்பந்தப்பட்ட சீர்திருத்த அரசு பல முற்போக்கு திட்டங்களை, பல சீர்திருத்த திட்டங்களை அமுல்படுத்த முனைந்தது. இன்னும் சொல்ல போனால் இன்றும் பலர் பாராட்டும் திட்டமாக என்எம்பெரரோ அவர்கள் இந்த உலக வங்கியின் கடனை திருப்பி கட்ட முனைந்தார். வெளிநாடு சென்று கற்கும் மாணவர்களுக்கு இலங்கையின் ஒவ்வொரு 10 ரூபாவையும் 10 பவுன்களாக அல்லது $10 மாற்றக்கூடிய ஒரு அந்நிய செலவாணி கொள்கையை மாணவர்களுக்காக அமுல்படுத்தினார் என்பது போன்ற பல விஷயங்கள் இன்றும் நினைவு கூர்ந்து பாராட்டப்படக்கூடியதாக இருக்கின்றன. இது உண்மையாக ஒரு முழுமையாக தொகுக்கும் பார்க்கும்போது ஒரு யானை பசிக்கு சோளப்பொரி என்பதாகத்தான் இருக்கின்றது. மேலும் நீங்கள் குறிப்பிட்ட இந்த தனிச்சிங்கள சட்டம் 56ஆம் ஆண்டே வந்த போதும் 72ஆம் ஆண்டு சட்டமானது குடியரசு யாப்பு என்று சொல்லப்பட்டது. இந்த குடியரசு யாப்பை இன்றும் இங்கிலாந்தில் வாழ்ந்தபடி போற்றி புகழும் தோழர் நாகலிங்கம் கங்காதரன் மற்றும் பலர் இது ஒரு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் எச்ச சொச்சங்களை துடைத்தெறியும் வெற்றி பிரகடனம் அல்லது ஒரு சுதேச பிரகடனம் என்றே மார்தட்டி கொள்வர். ஆனால் உண்மையில் நடந்தது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் எங்களை விட்டு நீங்கும் போது யாப்பில் தமிழர்களுக்கு இருந்த அற்ப சொற்ப சலுகைகளையும் அவர்கள் துடைத்தறிந்தார்கள் என்பதே உண்மை. இதனூடாக ஒரு சிங்கள பெருந்தேசியவாத அரசு என்பது ஏற்படுத்தப்படவும், இன்னும் சொல்ல போனால் ஒரு கண்துடைப்பாக பின்பு சீன கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சீகா செந்தில்வேல் போன்றவர்கள் கூட யூஎன்பியோடு ஒப்பிடும்போது இலங்கை தொழில்துறையை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வளர்த்தது, அது ஒரு முற்போக்கான கட்சி என்ற மாயமான் வேட்டையில் ஈடுபட இதுவும் ஒரு காரணம் என்று இன்றைய இலங்கை சார்ந்த தோழர்களால் முன்வைக்கப்படும் ஆய்வுகளில் இது போன்ற விடயங்கள் இடம்பெறுகின்றது. இவற்றுக்கெல்லாம் மத்தியில் தோழர் விக்ரமபாகு கருணாரட்ன அவர்கள் விமர்சனபூர்வமாக இவற்றை எடுத்து ஆய்ந்து மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சார இயக்கத்தை மேற்கொள்வதற்கு பதிலாக அவர் 82ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் அவருடைய கட்சி வாசவ நாணயக்காராவை முன்னிறுத்தி போட்டி போட்டது. ரோஹண விஜயவீராவுக்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட 4வது பெரும்பான்மை வாக்குகளை அவருடைய கட்சி சுவீகரித்து கொண்டது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட ஒரு வேட்பாளராக தோழர் விக்ரமபாகு கருணாரட்ன அவர்கள் இடம்பெற்று 7000 சொச்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்டார். இந்த வாக்குகள் அல்லது இந்த ஜனாதிபதி தேர்தலில் தோழர் விக்ரமபாகு கருணாரட்ன போன்றவர்களுக்கு
என்ன நடந்தது என்பதை அவதானித்தும் கூட இன்றும் தமிழர்கள் மத்தியில் ஒரு பொது வேட்பாளர் வேண்டும் என்பதற்காக ஒரு கையெழுத்து இயக்கம் அண்மையில் யாழில் இடம்பெற்றிருக்கின்றது. இவற்றையெல்லாம் ஒப்பு நோக்கும்போது என்ன விடயத்தை நாங்கள் கிரகித்துக் கொள்ளலாம் என்றால், ஆளும் வர்க்கம் தொடர்ந்தும் மக்களை பாராளுமன்ற பாதையில் கட்டி போட விரும்புகின்றது. பாராளுமன்ற பாதையானது தொடர்ந்தும் மக்கள் தங்களுடைய நலன்களுக்காக போராடும் போது அந்த போராட்டத்தை திசை திருப்பி அல்லது அந்த போராட்டத்தின் மைய புள்ளியை அந்த போராட்ட களத்திலிருந்து அப்புறப்படுத்தி மந்திரி பிரதானிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த இடத்துக்கு ஓடோடி வந்து பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அல்லது யானை பசியாக இருக்கும் இடத்தில் ஒரு சோளப்பொரியை கொடுத்து ஏமாற்றுவது என்பது தொடர்வதற்கு வழிவகையாகத்தான் தோழர் விக்ரமபாகு கருணாரட்ன அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. தோழர் விக்ரமபாகு கருணாரட்ன பல்வேறுபட்ட எதிர்ப்புகளையும் சிக்கல்களையும் சந்தித்திருக்கின்றார் இந்த அவருடைய அரசியல் வாழ்வில். அதில் பல்வேறுபட்ட தாக்குதல்கள், ஃபிசிக்கலி அட்டாக் பண்ணப்பட்டிருக்கின்றார். பல்வேறுபட்ட இடங்களில் தாக்குதல்கள் அவர் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. அதில் மிக கொடூரமானது அல்லது என்ன சொல்வது, மிகவும் மோசமான தாக்குதல் என்றால் ஜேவிபியினரால் சுடப்பட்டார். இன்று ஒரு மிகப்பெரிய இடதுசாரிய முற்போக்கு இயக்கமாக அவர்களுக்கு எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கின்றவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய அல்லது தெரிந்திருக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. ஏன் அந்த துப்பாக்கிகள் நடைபெற்றது, அதன் பின்னணி என்னவாக இருக்கின்றது? இது போன்ற தாக்குதல்கள் அல்லது அனிஹிலேஷன் அழித்தொழிப்பு முறை என்பது இலங்கை அரசால் தோழர் சரத் முத்தேகட்டுகம அவர்கள் மீது பாராளுமன்ற வாசலிலேயே நிகழ்த்தப்பட்டது. தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று பாராளுமன்றத்தில் பேசியதற்காகத்தான் பிரேமதாச அரசு அவருக்கு அந்த தண்டனையை வழங்கியதென்று சிங்கள முற்போக்குவாதிகள் மத்தியில் ஒரு பிரச்சார இயக்கம் எடுத்துச் செல்லப்பட்டது. மேலும் இதுபோன்ற தாக்குதல்களை ஜேவிபி நடத்துவது ஏனென்றால், மிகச் சுருக்கமாக அதற்கு பதிலளிக்க வேண்டுமென்றால், இலங்கை ஆளுங்கும்பலில் யுஎன்பி, எஸ்எல்எப்பி போன்றவற்றுக்கு நான் சளைத்தவன் அல்ல. பெருந்தேசிய வரியிலும் சரி அல்லது இன்ன பிற ஒடுக்குமுறை வடிவங்களான உலக வங்கியின் திட்டங்களுக்கு அணிபடிதல், மக்களை ஏமாற்றுதல், மக்களை ஒடுக்குதல் போன்ற விடயங்களில் நான் ஒரு மூன்றாவது ஆளுங்கும்பலாக வந்து ஆட்சியை பிடிக்க விரும்புகின்றேன். அதற்கு தடையாக இருக்கும் அனைத்து சக்திகளையும் கட்சிகள், இருவரும் வலதுசாரி கட்சிகள் போலத்தான் நானும் நடத்துவேன். அதனூடாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எனக்கு இருப்பது ஒரு சிவப்பு முகமூடி என்பதாகத்தான் இதனை எடுத்துக்கொள்ளலாம். மேலும் தோழர் விக்ரமபாகு கருணாரட்ன அவர்களுடைய வாழ்க்கையையும் அவருடைய போராட்டங்களையும் அவருடைய அர்ப்பணிப்பையும் நாங்கள் மிக கவனமாக எடுத்தாய்ந்து தொகுத்து கொள்ள வேண்டும். அதனூடாக இலங்கையில் பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது எவ்வளவு போலியானது என்பதும், இலங்கையில் ஒரு மத்தியில் ஒரு ஜனநாயக அரசை கோரி போராடும் இலங்கை வாழ் மக்கள் சுயநிர்ணய உரிமை போன்ற சிறுபான்மையினருக்கு தேவையான சிறுபான்மையினரையும் சமனாக நடத்த வேண்டும். அது இலங்கை மத்திய அரசாக ஒரு ஜனநாயக அரசு அமையும் பட்சத்தில் தான் சாத்தியம் என்பதற்கும் கலங்கரை விளக்கமங்களாக இருக்கும் என்று நான் ஆணித்தரமாக நம்புகின்றேன். மேலும் சிறுபான்மையினரின் குரலாக பல்வேறு கட்டங்களில் ஒலித்த ஒரு கற்றறிந்த ஒரு தோழரின், ஒரு இலங்கை அரசியல் தலைவர்களில் ஒருவரான தோழர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன அவர்களின் இழப்பில் துயருற்றிருக்கும் தோழர்கள், தொண்டர்கள், மக்கள் அனைவரோடு நாங்களும் இணைந்து கொள்கின்றோம். விக்ரமபாகு கருணாரட்ன கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே பட்டப்படிப்பை முடித்தவர். அத்தோடு ஏனென்று சொன்னால் ஒரு தோழராக, அரசியல் தலைவராக சிங்கள சமூகம் அல்ல இலங்கையில் இருக்கின்ற பெரும்பான்மையான மக்களும் சரி, அல்லது அந்த அரசியல் சூழ்நிலை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது அவருடைய அரசியலில் பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய அரசியலை அங்கு முற்றுமுழுதாக பிறந்தால் இதில் பெரிய சக்தியாக வளராமல் முட்டுக்கட்டையாக கூட இருந்த என்று சொல்லலாம். ஆனால் ஒரு கல்வியலாளராக கூட சிங்கள பேரினவாத அரசு அவருக்கு சரியான இடத்தை கொடுக்கவில்லை என்பதும் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. வெறுமனவே சிறுபான்மை மக்கள் மத்தியிலே அவர்களுடைய உரிமைகளை வெறுமனவே பேசுவது
அல்லது அதனை ஆதரிப்பது என்பதையும் தாண்டி அந்த மக்களுக்கான போராட்டங்களில் பல இடங்களில் முன்னின்றவர். அதில் அந்த போராட்டங்களில் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அது மக்கள் உரிமைகள் சார்ந்து அந்த மக்கள் பக்கம்தான் நிற்பேன். அந்த போராட்டங்களின் மீது இருக்கும் விமர்சனத்தோடு அவற்றை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற பாணியில் தான் அவர் செயற்பட்டார். பல்வேறுபட்ட போராட்டங்களிலும் சரி, மேடைகளிலும் சரி, பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களையும் தாண்டி கலந்து கொண்டார். உதாரணமாக சொல்ல போனால் லண்டனில் நடைபெற்ற மாவீர தின மேடையில் பேசியதற்காக சிங்கள பேரினவாதிகளால் மிக மோசமாக அவர் தாக்கப்பட்டார். தான் அப்படி தாக்கப்படுவேன், தன் மீது மிக மோசமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், மிக இக்கட்டான சூழ்நிலைக்கு உள்ளாவேன் என்று தெரிந்தும் தான் அவர் அந்த மேடைகளிலே ஏறினார், பங்கெடுத்தார், மக்களுக்காக பேசினார். பல்வேறுபட்ட விமர்சனங்கள் நமக்கு இருந்தாலும் அவர் வந்ததும் வாழ்ந்ததும் என்பது ஒரு அரசியல் ரீதியாக நாம் உற்று நோக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று இந்த நிகழ்ச்சியானது அவர் வந்ததையும் அவருடைய வாழ்வையும் பற்றி பேசுவது என்பது ஒரு வரலாற்று ரீதியாக இலங்கை அரசியலினுடைய தன்மையினையும் அதன் போக்கினையும் ஆராய்வதற்குமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பாசிசம் வலுப்பெற்று வரும் உலகச் சூழலில் ஜனநாயக குரல்களை கல்லை கட்டி கடலில் வீசுவேன் என்ற அணுகுமுறைக்கு எதிராக மக்கள் தோழர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன அவர்களின் நினைவாக கிளந்தெழ வேண்டும் என்பது எங்களுடைய இறுதி விருப்பம்.